என்னங்க, ஓட்டு போடுறதுக்கெல்லாம் கிளம்பிட்டீங்களா? உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய பாரத திருநாடு தாங்க. இந்த திருநாட்டுக்குள்ளார நம்முடைய மாநிலத்தில் இன்றைக்கி தேர்தல் நடக்குதுங்க. பொதுவாக ஜனநாயகம் அப்படின்னா அதுக்கு காரணம் எந்த கிரகம்? சந்திரன் தான். ஏன்னா சந்திரன் தான் அந்த ஜனவஷ்யம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் சந்திரன் தான். மக்கள்கிட்ட ஒரு பரபரப்பாக பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கிரகமாகவும் இருக்கிறது சந்திரன் தான். அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயகத்திற்குரிய கிரகமாக சந்திரன் வராருங்க. இன்னொரு பக்கம் வாக்கு அப்படின்னாலே புதன் தான். அதான் அது பேச்சாக இருந்தாலும் சரி, அல்லது ஓட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வாக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய கிரகமாக வரக்கூடியவர் யார்? புதன் தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வாக்குரிமை அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாருக்குமே அந்த வாக்குரிமை உண்டு தாங்க. அந்த வாக்குரிமைக்குரிய கிரகம் எது, அதாவது அதை உறுதிப்படுத்துறதுக்குரிய கிரகம் எது அப்படின்னு சொன்னிங்கன்னா செவ்வாய் தாங்க. இது மாதிரி இன்றைக்கு நாம் நிகழக்கூடிய இந்த தேர்தல் நாளில் எந்தெந்த கிரகங்கள், எல்லா கிரகங்களுமே ஆட்சி செய்யுது. பொதுவாக நாம் பார்த்தோம்னா தேர்தல் கமிஷன் அது யார்? சூரியன் தான் தேர்தல் கமிஷன். இன்னொரு பக்கம் பாருங்கள், அந்த தேர்தலில் நாம் போய் நின்று நம்ம வாக்கு செலுத்துகிறோம் இல்லைங்களா, அதாவது வாக்காளர்கள், அதெல்லாம் உரியவர் யார்? சந்திரன் தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்கும் அந்த மக்கள் பொதுவாக போய் நின்று வாக்கு போடுறவங்க எல்லாருமே வாக்காளர்கள் எல்லாமே சந்திரன் தான். அதாவது ஓட்டு போடக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்திரன் தான். அதுக்கடுத்து அதான் நடத்துபவர்கள், அதிகாரிகள் தான். அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அது தேர்தல் அதிகாரிகள், இவங்கெல்லாம் செவ்வாயில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க தான் இது பாதுகாப்பாக, சிறப்பாக, ஒழுங்காக நடத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறவங்க, பொறுப்பேற்றுக்கிறவங்க யார்? அதிகாரிகள். அவங்களுக்குரிய கிரகமாக செவ்வாய் வராருங்க. அதுக்கடுத்தது நம்முடைய வாக்கு நம்ம செலுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த வாக்கு அளித்தல் அப்படிங்கிறது புதன். புதன் தான் வாக்களிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்குரிய கிரகமாக இருக்குதுங்க. வேட்பாளர்களுக்குரிய கிரகம் எது? குரு பகவான் தான். ஏன்னா வேட்பாளர்களாக நிற்கிறாங்க இல்லைங்களா களத்தில், அதுக்கெல்லாம் உரிய கிரகமாக குரு பகவான் தான் வராருங்க. வாக்குச்சாவடி, நாம் ஓட்டு செலுத்தக்கூடிய, நம்ம ஓட்டை போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்குரிய கிரகம், அந்த வாக்குச்சாவடி, அந்த பில்டிங்குரிய கிரகம் எது? சுக்கிரன் தாங்க. நம்முடைய விரலில் மை வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் எது? தப்பே இல்லை, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, சனி பகவான் தான். ஏன்னா அவர் தான் அதுவும் இடது கையில் அந்த மை வைப்பாங்க. அந்த மை வைக்கிறது அப்படின்னாலே அந்த இடத்துல சனி பகவான் வந்துடுறாருங்க. ராகு நம்ம அந்த வாக்கு எந்திரம் இருக்கு இல்லைங்களா, அது ராகுக்குள்ளது. யாருக்கு நாம் வாக்களிக்கிறோமோ அந்த வாக்கு எந்திரம், அந்த எந்திரம், அந்த ஓட்டு மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ராகு தான் காரணகர்த்தா வராரு. எல்லாருமே ஓட்டுரிமை உடையவங்க தான். ஆனால் அதுக்குன்னு சில அடையாள அட்டை இருக்குல்ல, அதை காமிச்சாதான் ஓட்டு போடுறதுக்கு தேர்தல் அதிகாரி நம்மளை அனுமதிப்பார். அப்போ அந்த அடையாள அட்டை இருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய கிரகமாக கேது இருக்கிறார். இப்போது இன்றைய தினம் நாம் வாக்களிக்கிறோம்னா இதில் இந்த 9 கிரகங்களுமே நம்ம ஆட்சி செய்து, பொதுவாக சந்திரன் தான் ஜனநாயகம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்முடைய வாக்குரிமையை இன்றைக்கி தவறாமல் நாம் செலுத்துறது நல்லது. அந்த மாதிரி நம்முடைய வாக்குகளை நாம் தவறாமல் செலுத்துவதன் மூலமாக நவகிரகங்களால் நமக்கு நன்மை எல்லாமே சேரும். ஏன்னா ஒரு செயலை நாம் செய்யறதுக்காக, ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த தேர்தல் நமக்கு நிகழ்கிறது. இந்த ஜனநாயக கடமை, அதை நாம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலும் நமக்கு ஒரு நிம்மதியும் நவகிரகங்களால் நன்மையும் சேருங்க. தவறாமல் வாக்களிப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.